என்னோட கேள்வி என்னன்னா, இன்னைக்கு இதே 66 புத்தகங்கள் கொண்ட பைபிள்கள் பல மொழிகள்ல பல வருஷங்கள்ல கிடைக்குதில்ல. இதுல எந்த மொழியில இருக்கிற எந்த பைபிள் இறைவனால் அருளப்பட்ட பிழையற்ற வேதம்? இந்த கேள்வி நிறைய பேருக்கு சட்டுன்னு புரியறதில்ல. அதனால ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லிட்டு கேட்குறேன். இங்கிலீஷ் பைபிள்களில் கேஜேவி, என்ஐவி, என்ஆர்எஸ்வி, இஎஸ்வி என்று ஏகப்பட்ட வெர்ஷன்கள் இருக்குதுன்னு அநேகமாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதில் கேஜேவி பைபிளுக்கும் மற்ற பைபிள்களுக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு பாடசங்கிட்ட கேட்டால், கேஜேவியில் இருக்கிறது பழைய இங்கிலீஷுங்க, கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த புதிய பைபிள்கள்லாம் நம்ம காலத்து இங்கிலீஷில் இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக புரியும் அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. அதாவது கேஜேவி பைபிளுக்கும் மற்ற நவீன கால பைபிள்களுக்கும் மொழியமைப்பில் மட்டும்தான் வித்தியாசம் அப்படின்னு பதில் சொல்லுவாங்க. ஆனால் இது ஒரு வடிகட்டிய பொய். இந்த புதிய பைபிள்களை உருவாக்குனவங்க வெறுமனே மற்ற வெர்ஷன்களில் இருக்கிற வார்த்தைகளுக்கு மாற்று வார்த்தைகளை மட்டும் கொடுக்கல, அவங்க இன்னொரு முக்கியமான வேலையையும் பார்த்துருக்காங்க. அதை புரிஞ்சுக்க சின்னதாக ஒரு வரலாறு தேவை. அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பைபிள்களை கையிலேயே எழுதி தான் காப்பி எடுத்தாங்க. 1500 வருஷங்களா இப்படித்தான் நடந்துச்சு. ஆனால் இந்த கைப்பிரதிகள் எதுவுமே பர்ஃபெக்டான காப்பிங்க கிடையாது. எழுத்து பிழைகள், வார்த்தை பிழைகள், அடித்தல் திருத்தல்கள், வசனங்கள் விடுபட்டு போகிறது, மார்ஜினில் வசனங்களை சேர்த்து வைக்கிறது, இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளோட தான் இருக்கும். முதல்ல பைபிள்களை அச்சடிக்க ஆரம்பித்தப்ப ஆளாளுக்கு அவங்களுக்கு கிடைச்ச கைப்பிரதிகளை எல்லாம் அப்படியே அச்சில் ஏற்றுனாங்க. ஆனால் இப்படி அச்சடிக்கப்பட்ட பைபிள்களோட வசனங்கள் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருந்துச்சு. ஒரு பைபிளில் இருக்கிற வசனம் இன்னொரு பைபிளில் வேற மாதிரி இருக்கும். ஒரு பைபிளில் இருக்கிற சில வசனங்கள் இன்னொரு பைபிளில் இருக்கவே இருக்காது. இது ஏகப்பட்ட குழப்பங்களை உண்டாக்குனுச்சு. அதனால் இங்கிலாந்து அரசன் 6ஆம் ஜேம்ஸோட கட்டளைக்கு இணங்கி அன்றைய புராட்டஸ்டன்ட் அறிஞர்கள் ஒன்று கூடி தங்களுக்கு கிடைச்சதிலேயே சுத்தமான கைப்பிரதிகளை கொண்டு ஒரு பைபிளை உருவாக்கினாங்க. அதுதான் கேஜேவி பைபிள். கிபி 900களில் எழுதப்பட்ட எபிரேய கைப்பிரதிகளில் இருந்து பழைய ஏற்பாட்டையும், கிபி 1500களில் உருவாக்கப்பட்ட ஒரு கிரேக்க புதிய ஏற்பாட்டையும் அப்படியே காப்பி எடுத்து இந்த கேஜேவி பைபிளை உருவாக்குனாங்க. அடுத்த 200 வருஷங்களுக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடுனுச்சு. ஆனால் காலப்போக்கில் இன்னும் பழமையான தூய்மையான கைப்பிரதிகள் கிடைக்க ஆரம்பிச்சது. அவைகளை ஒன்னோட ஒன்று ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த கேஜேவி பைபிளில் இருக்கிற ஒரு 50-60 வசனங்கள் அந்த பழமையான பைபிள்களில் இல்லை அப்படின்னு தெரிய வந்துச்சு. இவைகளெல்லாம் பிற்கால மனிதர்களால் பைபிளுக்குள்ளே சொருகப்பட்டிருக்கணும்னு சொல்லி தூய்மையான கலப்படமில்லாத பைபிள்களை உருவாக்க புராட்டஸ்டன்ட் அறிஞர்கள் முடிவெடுத்தாங்க. அப்படி உருவாக்கப்பட்டவை தான் இந்த என்ஐவி, என்ஆர்எஸ்வி, இஎஸ்வி போன்ற பைபிள்கள்லாம். கேஜேவியிலும் புராட்டஸ்டன்ட்டுகளின் பரிசுத்த வேதாகமத்திலும் இருக்கிற ஒரு 50-60 வசனங்களை இந்த புதிய பைபிள்களில் தேடினா நீங்கள் ஏமாந்து தான் போவீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஸ்க்ரீனில் வர்ற இந்த வசனங்களை எல்லாம் இந்த புதிய பைபிள்களை நீங்களே தேடி பாருங்க. அந்த வசனங்களை எல்லாம் தூக்கிட்டு அடுத்து வர்ற வசனங்களுக்கு பழைய நம்பரையே கொடுத்து அச்சடிச்சிருப்பாங்க. வசனங்களோட நம்பர்களை மாற்றாம வச்சிருக்கிறதால இப்படி எவ்வளவு வசனங்கள் மிஸ் ஆகுதுன்னு நிறைய பேருக்கு சட்டுன்னு புரியறதில்ல. இதுதான் புராட்டஸ்டன்ட்டுகளுடைய பைபிள்கள் அவங்க கைக்கு வந்து சேர்ந்த வரலாறு. இப்போ நான் திரும்பவும் அதே கேள்வியை கேட்குறேன். பைபிள் தான் கிறிஸ்தவத்துக்கு சட்ட புத்தகம்னு ஓயாமல் ஒப்பாரி வைக்கிறீங்களே, உங்கள் கைகளில் இருக்கிற பைபிள்களில் எந்த பைபிள் முழுக்க முழுக்க இறைவனால் அருளப்பட்ட பிழையற்ற வேதம்? கேஜேவியை போல எந்த ஆராய்ச்சியும் பண்ணாமல் கிடைச்சதை வச்சு அச்சடிக்கப்பட்ட பழைய பைபிள்களா, இல்லை அவைகளில் இருந்து 50-60 வசனங்களை தூக்கிட்டு அவைகள்லாம் இடைச்செருகள்னு சொல்கிற நவீன பைபிள்களா? இவைகளில் எது தேவனுடைய வார்த்தை? கேஜேவி தான் இறைவனுடைய வார்த்தைன்னு சொல்வீங்கன்னா அதில் இருக்கிற 50-60 வசனங்கள் பிற்கால மனிதர்களோட கலப்படம்னு உங்கள் பைபிள்களை உருவாக்குகிற அறிஞர்களே சொல்கிறாங்களே, அவங்கெல்லாம் முட்டாள்களா? இல்லை என்ஐவி போன்ற சுத்திகரிக்கப்பட்ட பைபிள்கள் தான் இறைவார்த்தைன்னு சொல்வீங்கன்னா எதிர்காலத்தில் வர்ற பைபிள்கள் இன்னும் 10-20 வசனங்களை இதே மாதிரி தூக்கி எறியாதுன்னு என்ன நிச்சயம்? அன்னைக்கு அந்த பைபிள்களை தான் பிழையற்ற வேதம்னு சொல்வீங்களா?